அரோகரா. நகரத்தார்கள் ஒரிஜினலா இல்லையா அப்படின்னு சிந்திக்கணும். ஏன்னா சில பேர் சொல்கிறாங்க, தஞ்சாவூரில் இருக்கும்போதே ஒரிஜினல் நகரத்தாரெலாம் அக்னி பிரவேசம் பண்ணிட்டாங்க, அதனால் இப்போ உள்ள பூராவே எல்லோரும் கலப்படம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது தப்பு. ஏன்னாக்க 8ஆம் நூற்றாண்டில் இங்கே திருப்பவனம் பகுதியில் ஒரு பெரிய சுனாமி ஏற்பட்டு கடல் கொள்ளை ஏற்பட்டு ஊரெல்லாம் அழிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் விவசாயிகள்லாம் கூட்டின்னு வந்து வச்சு விவசாயமெல்லாம் பண்ணி மீனவர்கள்லாம் கொண்டு வந்து வச்சு அங்கே வந்து நம்ம சீரமைப்பு பண்ணுறாங்க. அப்போது சமுத்திரபாண்டிய மன்னன் சோழராஜாட்ட போய் கேட்குறாள், நேர்மையான வணிகர்கள், முத்து வியாபாரத்துக்கு வேணும், முத்து இந்த ரத்தனங்கள் தான் வந்து அவங்களுக்கு அரசாங்கத்துக்கு முக்கியமான சொத்து, அதுக்கு நேர்மையான வணிகர்கள் வேணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போது ராஜா நகரத்தார்களை கூப்பிட்டு கேட்கும்பொழுது, நீங்கள் கொடுக்குற மாதிரி எங்கள் மன்னனே மரியாதை எனக்கு கொடுக்கணும். ராஜாவை வணங்க மாட்டாங்க, அவங்க ராஜாவுக்கு சமமாக உள்ளவங்க, ராஜாவுக்கு முடிச்சு ஊட்டக்கூடியவங்க, ரத்ன தரண மகுட வைசியர்கள். அப்படி எங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். நாங்கள் கூட்டின்னு வர குருமார்களுக்கெல்லாம் திருமடம் கட்டி கொடுக்கணும், க்ஷேத்திர சுவாதீனம் நிலமெல்லாம் விட்டு கொடுக்கணும். நாங்கள் 7 வகை இருக்கோம், அந்த 7 வகையாக இருக்கோம், 7 கோவில் தனித்தனியாக கட்டி கொடுக்கணும், க்ஷேத்திர சுவாதீனம் நிலமெல்லாம் விட்டு கொடுக்கணும். அதுமாதிரி நீங்கள் கொடுக்குற நடத்துகிற மாதிரி மரியாதையோடு நடத்துகிறதா இருந்தால் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி சமுத்திரபாண்டியன் அவ்வாறு அவங்களெல்லாம் கூட்டின்னு வந்து ஓங்காரக்குடியில் தான் வந்து முதல்ல வந்து சேர்றாங்க. அங்கேருந்து இளையாற்றங்குடியில் தான் வந்து இளைப்பாடுறாங்க. அப்போ அங்கே தான் இந்த முதல் கோவில் கட்டுறாங்க. இளையாற்றங்குடி மாத்மியத்தில் சொல்லியிருக்கு, சோமலை பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் எல்லோரும் எழுதியிருக்காங்க. அப்படி இந்த கிராமடம் தான் வந்து தெக்கூர்கிட்ட இருக்குது. அங்கே தான் முதல் இந்த குருஸ்தானம் ஏற்பட்டது. அப்போது இந்த அதுக்கப்புறம் 400 வருஷம் கழிச்சு 8ஆம் நூற்றாண்டில் ராஜா சோழனுடைய அப்பா நினைக்கிறேன், அவன் தான் வந்து கொஞ்சம் லவ் பிரியன், அவன் தான் வந்து நகரத்தார் பெண்களை சரி எடுத்துன்னு போயிடுறான். அதனால் வந்து இவங்க நகரத்தார்கள் 3000 பேரும் அக்னி பிரவேசம் பண்ணிட்டுறாங்க. அப்போ உங்கள் பிள்ளைகள் 1503 பேர் எங்கள் ஆத்மநாத சாஸ்திரி எங்கள் சுவாமிகிட்ட தான் வந்து முதல்ல படிச்சுட்டு இருந்திருக்காங்க குருகுலத்தில். அவங்களையும் வந்து கூப்பிட்ருக்காங்க. இவர் கொடுக்க மாட்டேன்ட்டார். இவங்க ஒன்றும் உங்கள் பிள்ளை இல்லை, என் பிள்ளையை நான் கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்போ நீங்களே காப்பாற்றுங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பணங்காசு மரகத விநாயகர்லாம் கொடுத்துட்டு இவங்க வந்து அக்னி பிரவேசம் பண்ணிட்டுறாங்க. அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் நமக்கு முடிச்சு விட்டுறதுக்கு வரும்போது இவங்க வந்து நம்ம ராஜ புரோகிதரெல்லாம் வந்து கூப்பிட்றாங்க, கேட்குறாங்க. இவங்களுக்கு தான் அந்த ரத்னாந்தான மகுட வைசியர்கள்னு பேர். ராஜாவுக்கு முடிச்சு விட்டுற உரிமை இவங்களுக்கு தான் உண்டு. அப்போ கூப்பிட்டு கேட்கும்போது நகரத்தார் பையங்கள்லாம் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பிரம்மச்சாரிகள், நாங்கள் எப்படி வந்து முடிச்சு விட்ட முடியும்? அதாவது ராஜாவுக்கு வந்து செட்டியார் முடிச்சு விட்டுவார், இவனுக்கு ராணிக்கு யார் முடிச்சு விட்ட முடியும்? பெண்களுக்கு சால்வை போடணும்னா பெண்களை தானே கூப்பிட்றோம். அதுமாதிரி எங்கள் குடும்பத்தில் பெண்களே இல்லை, நாங்கள் கல்யாணம் எப்படி பண்ணிக்க முடியும்? அதனால் நாங்கள் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ குருமார்களுக்கு அழைச்சி கேட்கும்போது ராஜகுருமார்களும் நகரத்தார் குருமார்களும் சேர்ந்து ஆலோசனை பண்ணும்போது தர்மசாஸ்திரப்படி பிராமணன் வந்து க்ஷத்திரிய குலத்தில் பெண் எடுக்கலாம். அப்போ அந்த பெண்ணும் வந்து க்ஷத்திரிய அந்த பெண்ணும் பிராமண பெண் ஆகிடுறான். இந்த கல்யாணம் பண்ணும்போது கோத்திரம் மாற்றுறது அப்படின்னு சொல்கிறது. பிராமணாலே ஐயர் ஐயங்கார் சிவாச்சாரியாரெல்லாம் இருக்கு இல்லையா, அப்போ அந்த கோத்திரம் மாற்றிடுவாங்க. இந்த கோத்திரம் மாற்றியாச்சுனாக்கா இந்த ஜாதிக்கும் அந்த ஜாதிக்கும் சம்பந்தமே கிடையாது. அதோட இந்த ஜீன்ஸ்லேயே வந்து விஞ்ஞான ரீதியாக 7 தலைமுறைக்கு தான் வந்து அந்த பிறவி குணம், பிறவி நோய் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 8ஆவது தலைமுறையில் அது கிடையாது அப்படின்னு சொல்கிறான். அதனால் நம்ம 8ஆவது தலைமுறையில் மறுபடியும் ஒரே கோத்திரத்தில் பெண் எடுக்கலாம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்போவே நம்ம எவ்வளோ ஆச்சாரமாக இருக்கோம், அப்போ வந்து 100 வருஷத்துக்கு முந்தைய எவ்வளோ ஆச்சாரமாக இருந்திருப்பாங்க. அவ்வளோ நுட்பமாக சாஸ்திர விதிப்படி தான் வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் அந்த ஜாதிக்கு இந்த ஜாதிக்கு சம்மந்தமே கிடையாது. அவங்க வந்து இப்போ அப்போ நாங்கள் கூட்டின்னு வர பெண்களுக்கு எங்கள் பெண்களுக்கு எங்கள் குருமார்களே இப்போ குருவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதுதான் துளாவூர் சாமியெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அதனால் அது வந்து எப்போ 400 வருஷம் கழிச்சு தர்சனி மாலில் வெளியிட்டிருக்காங்க. ராஜா சோழனுடைய வரலாறுன்னு அது இருக்குது. அதனால் இது இப்போ நகரத்தார்கள் எல்லாருமே சரி பியூர் நகரத்தார் தான். அது எந்த விதமான கலப்படமும் கிடையாது. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை கேட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த நம்ம அதனால தான் சொல்கிறோம், உங்கள் நகரத்தாரை காப்பாற்றின வம்சம், நெருப்பில் விழாமல் காப்பாற்றின வம்சம் எங்கள் குருமார்களை குரு பீடம். அதனால தான் அந்த குருவுக்கு நீங்கள் திருப்பணியெல்லாம் செய்யணும், நீங்கள் வந்து மரியாதை செலுத்தணும், அந்த மடத்தெல்லாம் புதுப்பிச்சு கொடுக்கணும், நித்திய பூஜைக்கெல்லாம் வசதிகள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் நாங்கள். அதனால் நீங்கள் அதை நீங்கள் செய்யணும். அதுதான் உங்களுக்கு பெருமை. ஏன்னா நகரத்தார் வீடு கோவிலெல்லாம் எவ்வளோ நல்லா அழகாக வச்சுருக்கீங்க. எங்களை பற்றி நாங்கள் மரத்தடியில் இருந்துருவோம். அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ நேற்றுக்கு கூட இங்கே கோவிலில் தான் மண்டபத்தில் தான் படுத்துட்டு இருந்தேன், அங்கே ஊர்நிலை தான் குளித்தேன். அதை பற்றி எங்களுக்கு அதெல்லாம் சர்வசாதாரணம். ஆனால் எல்லோரும்
சத்தியபானால் சிறியாரோன்னு பாடுறாரு இல்லையா, அது மாதிரி நகர்த்தாள் எப்படி இருக்காங்க பாரு, அவங்க மடம் எப்படி கிடக்கு பாடுறான்னு மற்றவங்களாம் கேள்விப்பட மாட்டாங்களா. அதனால் நீங்கள் வந்து நகர்த்தார்கள் இந்த குருஸ்தானத்துக்கு உங்கள் வீடெல்லாம் எப்படி இருக்கோ, உங்கள் கோவிலெலாம் எப்படி இருக்கோ, படப்பு வீடெல்லாம் எப்படி இருக்கோ, அந்தமாரி அழகாக இருந்தால் தான் உங்களுக்கு பெருமை. அதைத்தான் நாங்கள் உங்களுக்காகத்தான் சொல்கிறோம். உங்களுடைய அந்த வம்சத்தை காப்பாற்றின, அக்னியில் விழாமல் காப்பாற்றின சிஷ்ய வம்சம் நாங்கள். அதனால தான் எங்களுக்கு செஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து குருவருளும் கிடைக்கும், திருவருளும் கிடைக்கும். கோவில் கட்டிங்கன்னா அங்கே திருவருள் மட்டும்தான் கிடைக்கும், குருவருள் கிடைக்காது. இங்கே குருஸ்தானத்துக்கு செஞ்சிங்கன்னா குருவருளும் கிடைக்கும், திருவருளும் கிடைக்கும். அதனால் நகர்த்தார்கள் முக்கியமாக இந்த குருஸ்தானத்துக்கு நல்ல திருப்பணிகள் பண்ணணும். நித்திய பூஜைக்கெல்லாம் நிதி தேவைப்படுறது, அதுக்கெல்லாம் கொடுக்கணும். குருஸ்தானம், இந்த சுவாமியுடைய அதிஷ்டானம், இந்த மடம், இது எல்லாத்துக்கும் திருப்பணி பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு 15 லட்சம் ரூபா போல் தேவைப்படுறது பொருளாக கொடுக்கலாம். நீங்கள் வந்து ஒவ்வொரு பகுதி ஒவ்வொருத்தர் செஞ்சு கொடுக்கலாம். அதுமாதிரி செய்யலாம். 5000லேருந்து 10,000 வரையில் கொடுக்குறவங்களுக்கு அவங்கள பேரெலாம் கல்வெட்டில் போடுறதா இருக்கும். அதனால் இதை நீங்கள் எல்லாருக்கும் பரப்பணும். இந்த விஷயத்தை முதல்ல எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அது மூலமாக இந்த காரியம் நல்லா நடக்கணும். நல்ல ஆசைகள்.